ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கா என்னன்னு தெரியல, பிகாஸ் ஆஃப் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ என்ன அப்படின்னா, நான் மந்த்லி சேவ் பண்ணுறது பற்றி ஒரு 4-5 பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. சிஸ்டர், நீங்கள் மந்த்லி வந்து உங்களோட சேவிங்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே பண்ணுறேன் சேவிங்ஸை. ஸோ அதை வச்சு நான் இப்போது சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்காரோட சேலரியை சுத்தமாக ரூபா கூட அதிலேருந்து வாங்காமல் நம்மளாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நான் பிகாம்சி, அதாவது வந்து நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தேன். ஆனால் வந்து எனக்கு அக்கௌண்ட்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதை வச்சு நான் யோசித்தேன், நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கணும். பேசிக்காக வந்து ஒரு அளவு தான் அமௌண்ட் போட முடியும். அதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் எதனா வரணும், அதை வச்சு கொஞ்சம் அமௌண்ட் பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசித்தேன். அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் வந்து மகளிர் குழு அது கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அப்ளை பண்ணி 2 மகளிர் குழு வந்து நான் வாங்கினேன். அந்த 2 மகளிர் குழுவில் வாங்கின அமௌண்ட்லேயும் இப்போ என்னோடய சேவிங்ஸையும் பற்றி இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது என்ன அப்படின்னா, நான் கோல்டு சீட் வந்து தங்கமயிலில் வந்து 5000 ருப்பீஸ்க்கு கட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2000 ரூபாய்க்கு தான் சீட் போட்டேன். அதில் ஒரு ஜுவல்லரி வாங்கியாச்சு. இப்போ வந்து நான் 5000க்கு போட்டிருக்கேன். அது எப்படி அப்படின்னா, அது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது 5000க்கு கோல்டு சீட் போட்டிருக்கேன்னா, அதுக்கப்புறம் வந்து எல்ஐசி பாலிசி வந்து 2, அது மந்த்லி வந்து 1100 ரூபா கிட்ட அது கட்டிகிட்ருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன எப்படி சீட்டு 1 லேக்குன்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபிக்ஸடாக ஒரு 1,00,000 ரூபா வந்து சீட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஊர் சைடெலாம் ஏல சீட்டுக்குள்ளே சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நம்பிக்கையான இடத்துல வந்து சீட்டு போட்டதில் வந்து மாதம் 10,000 ரூபா வந்து நமக்கு வட்டி மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த எனக்கு அந்த 1 வருஷமாக அந்த அமௌண்ட் வந்து 10,000 மந்த்லி வந்துடும். ஸோ அந்த அமௌண்ட்டில் தான் வந்து நான் கோல்டு சீட்டும், அதாவது அந்த லோன் வாங்கினோம் இல்லையா, அதை கட்டணும்ல, அதுக்கும் வந்து பார்த்துட்ருந்தேன். இப்போ என்னென்னா, இப்போ நான் கீழே சொல்கிறேன் பாருங்கள். மகளிர் குழுவில் வந்து 55,000 ரூபா ஒன்றும் 45,000 ரூபா ஒன்று 2 லோன் போட்டிருந்தோம். அதில் வந்து 55,000 ரூபா லோனுக்கு வந்து 2,700 ரூபா வந்து கட்டணும் மாதம். 45,000 ரூபா லோனுக்கு வந்து 2,200 ரூபா கட்டணும். டோட்டலாக வந்து 4,900 ரூபா 24 மாதம் கட்ட சொல்லி வரும். இப்போது எனக்கு 10,000 ரூபா வருது இல்லையா, அந்த அமௌண்ட்டில் வந்து, அதாவது இந்த அமௌண்ட் இந்த 1 லேக்கு தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணது. இப்போ அந்த 10,000 ரூபாயில் வந்து 4,900 ரூபா 5,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பே பண்ணிவிடுவேன். அதே வந்து அப்போ நான் 1 வருஷமாக 2,000 ரூபா தானே பே பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அந்த மிச்சம் 3,000 வரும் இல்லையா, அதை சேவ் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன். அந்த காசை வச்சும் அகெயின் நான் சின்னதாக ஒரு 50K கிட்ட ஒரு சீட் போட்டிருக்கேன். இப்போ அதை வந்து இதில் நான் இதில் வந்து சொல்லலை, பிகாஸ் அது தனியாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா, இந்த 10Kல வந்து இப்போது அந்த அமௌண்ட் எனக்கு அடிஷ்னலாக வரனால எனக்கு அதில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போது நான் இந்த 4,900 ரூபாவும் கடன் அடைச்சிக்கிட்டு, இன்னும் எனக்கு 1 இயர் இருக்குது, இந்த கடன் அடைச்சிட்டு கோல்டு ஷீட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கே 10,000 கரெக்டாக கம்ப்ளீட்டாக வருதா. அப்போது எனக்கு அடிஷ்னலாக நான் இந்த 1 வருஷமாக அந்த 3,000 சேர்த்துட்டு வந்தேன் இல்லையா, ஸோ எனக்கு அது வந்து பெரிய ப்ராஃபிட் தான் இல்லையா. அதுலேருந்து வர ஒரு அமௌண்ட், அதாவது நான் 50K போட்டிருக்கேன்னா எனக்கு அதுலேருந்து வந்து 5,000 வரும். ஸோ அது எனக்கு பெரிய ப்ராஃபிட் தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த அமௌண்ட் இப்போ சேர்த்து வச்சிட்ருக்கேன். ஸோ அது வந்து நகையிலையோ எதுவும் போடல, அந்த அமௌண்ட் அக்கௌண்ட்டில் போட்டுட்ருக்கேன். பிகாஸ் அடுத்து ஒரு சீட் போடலாம் அப்படின்ட்டு. என்னோடய சேவிங்ஸ் இது தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் கொஞ்சம் நாலேஜபிளாகவும் திங்க் பண்ணியிருக்கேன். வீட்டுக்காரர்கிட்ட அது லோன் கட்டணும் அது கட்டணும் டார்ச்சரும் பண்ணாமல், நம்ம கையை உண்டி நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது பெஸ்ட் ஆப்ஷனாக எனக்கு தெரியுது. பிகாஸ் நான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கனால சொல்கிறேன். சீக்கிரமாகவே அர்னிங்ஸும் பண்ணிடலாம். ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே நம்ம கடன் இருந்தால் கூட அது மோஸ்ட்லி முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோடய சேவிங்ஸ் வந்து இது தான். தேங்க்யூ. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.